வயநாட்டில் நடந்த கோர சம்பவம். இந்த கோர சம்பவத்துக்கு மிக முக்கிய காரணம் என்ன? அமைச்சரும் எம்எல்ஏவும் கொடுத்த விளக்கம் என்ன? வயநாட்டுல தொடர்ந்து நிலச்சரிவு நடந்த விஷயத்த நம்ம பார்த்துட்டே வரோம். அப்படிதான் வயநாட்டில் மண் சரிவு நடந்திருக்குங்க. அதாவது குவியலாக வைக்கப்பட்ட மண் சரிந்து ஒரு லாரியை அடிச்சுட்டு போற அளவுக்கு அங்க மண் சரிவு நடந்திருக்கு. இதே இயற்கையான மண் சரிவு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கல்பட்டா எம்எல்ஏவும் அமைச்சருமான சித்திக் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அங்க சுரங்கப்பாதை தோன்றதுக்காக, சுரங்கப்பாதை கட்டுமான பணிகளுக்காக, அங்க இருக்கக்கூடிய பாலம் கட்டுமான பணிகளுக்காக மண்ணை தோண்டி அங்க ஒரு குவியலா வச்சிருக்காங்க. கனம் மழை பெய்ந்ததுனால அந்த மழையின் காரணமாக அந்த மண் சரிவு ஏற்பட்டது தான் இதுக்கு மிக முக்கிய காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கேரளாவுடைய முதலமைச்சர் அவர்களும் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு, மாவட்ட ஆட்சியர் அந்த மண் சரிவை அகற்றும்படி சொல்லி இருந்திருக்கிறாங்க. ஆனா அந்த கட்டுமான பணி ஒப்பந்ததாரர் அந்த மண் சரிவை அகற்றவே இல்லை. இந்த விபத்து நடந்ததுக்கு காரணமே அவரு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா எடுக்கப்படாதா அப்படிங்கறது நம்ம பின்னாடி வரக்கூடிய காட்சிகளை பார்ப்போம். இதுவரைக்கும் 5 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க, 8 பேரு கிட்ட காணாம போயிருக்காங்க, 7 பேரும் மீட்டெடுத்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் தெரிந்திருக்கு. மேலும் இது போன்ற தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.